மேலே எடுக்க முடியாத பட்சத்தில் எங்களோட தம்பி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன கனடா வந்து அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதுக்கு காரணமே இவர்கள் தான். பெமசன கடை என்ன நீங்கள் வந்து வாங்குறீங்களா? நாங்கள் ஒரு கார் வந்து வாங்கியிருக்கிறோம். எனக்கு பிடிச்ச முருகன் கடவுள் இருக்கிறேன் நல்ல வடி மனசில்லை. கனடாக்கு வந்தாலே சிம் தான் முக்கியமான. என்ன வாடா வாடா வீரா வீரா சூரா வீரா சூரா வாங்கோ வாங்கோ. பூக்கடைக்கு வாரண்டாலே மல்லிகை பூ வாங்குறது தான் பெரிய நம்ம கூடுதலாக. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இன்னைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் ஸ்காப்ரோக்கு தான் போகிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். முன்னுக்கு வாரம் டே 7 ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம் வாங்கோ. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:24. ஒவ்வொரு நாளும் 10:24 தான் வெளியில் வரேன். ஏன்னு சொன்னால் இப்படி 7 மணி 7:30 7:45 இந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைமுக்கு கிளம்பிடுவேன். கிளம்பி கனடா நேரம் பகல் 9:30 நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் வந்து காணொலி வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணுறக்காண்டி ஏர்லியாக வந்து எழும்புறது பாருங்க. இதில் இந்த கனடா வந்து அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதுக்கு காரணமே இவர்கள் தான். பாருங்க, ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாள் வந்து இந்த காபேஜ் ஜுவல் வந்து எடுத்து வந்து போவாங்க. எங்களோட போம்பம்பிலுக்கு வந்து வியாழக்கிழமையில் வராங்க. பாருங்க, வியாழக்கிழமையெல்லாம் வந்து எடுக்கிறவங்க. ஒவ்வொரு சிட்டிக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ், இப்படி ரூல்ஸ் வந்து மாறிப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல நின்று அதை எடுத்து போட்டுக்கொண்டு போய். சரி, நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னு சொன்னால் ஜக்கெட்டை வந்து எடுத்து வந்து போகணும். நேற்றும் ஜக்கெட்டை விட்டுட்டு போட்டேன். மற்றது என்னென்னு சொன்னால் காப்பேஜ் எடுக்கிறதுக்கும் 2 நாள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த நீல கலர் வாளி பச்சை கலர் வாளி என்ன ஒன்று இருக்குது, மற்றது கருத்த பேக். அப்படி முக்கியமாக காருக்கு ஃபுல்லாக காப்பேஜ் அதே மக்கா கிளியர் பண்ணிவிட்டு அப்படி இறங்குவோம். இன்றைக்கும் பெருசாக வந்து குளிர் இல்லை. பாப்பா மெத்தி -5 அன்றைக்கி எனக்கு விரத்தம் போகுதுன்னு. இளநி அன்றைக்கு வாங்கினது அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஓகே. மாமா காபேஜ் எடுத்து வைக்கல போட கிஞ்சி காபேஜெல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. சரி, இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். ஸ்காப்ரோ நோக்கிய பயணம் ஆரம்பிப்போமா? டே 7க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். புதுசாக யாராவது எங்களை யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லத்தானே வேணும், 100 டே சேலஞ்ச் வந்து செய்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த 100 நாளும் நாங்கள் எப்படியெல்லாம் காசு உழைக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் உழைக்கிறோம்ன்றதை ஒரு டாஸ்காக செய்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி 7வது நாளில் நிற்கிறோம். 100 டே சேலஞ்ச் பிளே லிஸ்ட்டும் இருக்குது. அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். கனடா நேரம் பகல் 9:30 ஒவ்வொரு நாளும் இந்த 100 நாள் முடிய மட்டும் யூடியூப்பில் வீடியோ வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்தும் யூடியூப்பில் வீடியோ வந்து கொண்டே இருக்கும். இனி யூடியூப்பில் வீடியோ நிற்காது. ஒரு வேலையில் இப்போ என்னால் போட முடியாத சுச்சுவேஷனில் ஒன்றுமே செய்யலாத தானே. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் கட்டாயம் யூடியூப்பில் விளாக் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கோ. என்ன விளக்கம்னு சொன்னால், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கராச்சியில் வர கூட்டமாக வந்துட்டேன். ஐயோ இது ஒரு பக்கம். மாமா வந்து ரிமோட் வச்சுக்க, என்னட்ட ரிமோட் இல்லை. ரிமோட் ஒன்று வாங்கத்தான் போகணும். நல்லா ஈஸி ரங்கு எல்லாம் தேவை இல்லை. கார் க்ளீன் பண்ணணும்னு கார் க்ளீன் பண்ணுறமே இல்லை. பார்ப்போம் இந்த காரை நாங்கள் எப்போ க்ளீன் பண்ணுறோமெண்டு. சரி, இப்போ எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம் வாங்க. கார் வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, காரையும் வாஷ் பண்ணியிருப்போம். கார் கொஞ்சம் ஊற்றி ஆகிடு. வெதரம் ஓகே போலடாக்கு கோட் அடித்தா தான் லாக் எடுக்கும். கார் வாஷ் நீங்கள் யோசிப்பீங்க, என்ன ஒவ்வொரு நாளும் காரை கலக்குறாங்கண்டு என்ன செய்கிறது. காரை நாங்கள் அடிக்கடி ஓடுறதும் கூட, அதால் ஊத்தையும் பிறலும். ஜன்னல் வில தான் முதல் போட்டோம். திறந்துருந்தேன்னா கதை சரி. க்ளாத் க்ளீன் ஸ்கேன் கம்ப்ளீட். $42 minutes காட்டுது. நாங்கள் போக வேண்டிய இடம் 52 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். எங்களோட பயணங்கள் முடிவதில்லை என்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஒரே பயணங்கள், கார் பயணம் தான். 175 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ போகிறதுக்கும் காணும், வாரதுக்கும் காணும். இதை வடித்தா கொஞ்சம் நாங்கள் காசை வந்து சேவ் பண்ணலாம். கொஞ்சம் கணக்காக இல்லை. எல்லோரும் கூடுதலாக இரவுலாம் அடிக்கிறவங்க
பட் ஆனால் பெட்ரோல் இல்லாட்டி அடிக்க தான் வேணும். நான் கூடுதலாக டிபெண்ட் ஆன் த டைம்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இரவுலேயும் அடிப்பேன், பகல்லையும் அடிப்பேன், தேவையை பொறுத்து. இப்போ நார்மலாக நாங்கள் டிம் ஹோட்டலில் டீ எடுக்காமல் போகிற இல்லை தெரியும் தானே. அது டெய்லி உங்களுக்கு காட்டினா உங்களுக்கும் போரிங்காக இருக்கும், எனக்கும் அதை காட்டுறதுல விருப்பமும் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ டிம் ஹோட்டலில் தான் போகிறேன். ஸ்கார்பரோவுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. 3500 மேக்னிக்கல் அவென்யூ இதில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் கடை. இந்த கடையை தான் இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறது மூலமும் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருக்கும். முடிந்தவரை உங்களுடைய உறவுகள் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே இந்த கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ன்றதே வந்து உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இப்போ உள்ளுக்கு போவோம். கடைக்குள்ளே வந்தாச்சு, வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த பூக்கடையில் வந்து நிறைய உங்களுக்கு பிரியோசனமான நிறைய விடயங்கள் இருக்குது. 3500 மேக்னிக்கல் அவென்யூவில் இருக்கிற ஜஸ்மின் ஃப்ளோரிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பூக்கடை என்ன இப்போ பக்கத்தில் வந்து சித்தா நிற்கிறார். இன்றைக்கு ஃபேமஸான கடை என்ன நீங்கள் வந்து வாங்குறீங்களா? ஓகே. மற்ற என்னென்னு சொன்னால் கேமராமேனுக்கு இன்றைக்கு காய்ச்சலாம். அப்போ இன்றைக்கு சித்தா எனக்கு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன். என்ன நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் அனுசரணைக்கும். ஓகே நன்றி. சித்தான வீடு பக்கத்தில் என்ன நீங்கள் நல்ல வசதியாக இருக்கிறீங்களாப்பா. எங்களோட வேலை உள்ள ஸ்காப்ரோவில். ஆனால் நாங்கள் போமோபில்ல இருந்து 60-50 கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம். என்ன தேவை இல்லாமல் இந்த வாரது போகிறதுன்னு சொல்லி. சரி இப்போ நாங்கள் இந்த கடையை சுற்றி பார்ப்போமா? ஓகே, கடையை சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பூக்கடை. இங்கே வந்து என்னென்ன எல்லாம் இருக்குது. பூக்கடை என்னச்சா நீங்கள் பூ மட்டும்தான் இருக்குமென்னு யோசிக்காங்க. இப்போ வாங்க உள்ளுக்கு போய் காட்டுறோம். பூமா உள்ளுக்கு இப்படி வாங்கோ. என்ன பிடிக்கும்? சரி ஒன்றில் எனக்கு ஓகே ரெக்கார்ட்லாம் எனக்கு சரியா. சரி இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போவோம் வாங்கோ. நானும் முதல் உள்ளுக்கு வரக்கு முன்னே நினச்சேன்னா தனியாக பூ மட்டும்தான் இங்கே இருக்குமெண்டு. இங்கே வந்து எல்லா வகையான பூக்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடுகளில் நடக்கிற மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பூஜை பொருட்களும் இங்கே இதுக்கு பாருங்க. இந்த சைட்லாம் வச்சிருக்கணும், எல்லாமே இருக்குது. நான் முதல் நினைச்சது பூக்கடை என்ன பூ மட்டும்தான் பிப்பினு, ஆனால் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பக்தி சம்பந்தம் மங்களகரம்னு சொல்லலாமே. என்ன அனைத்துக்கும் ஒரு நீங்கள் பொருள் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வரலாம் பாருங்க. மற்றது எனக்கு பிடிச்ச முருகன் கடவுள் இருக்கிற நல்ல வடிவான சிலை, எல்லா கடவுளுடைய சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கு. மாலைகள், மற்றது குறிப்பாக இங்கே வந்து நீங்கள் மாலைகள் வாங்கலாம், பொக்கே வாங்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ டெக்கரேஷன் வால், இப்படியான டெக்கரேஷன் வால் கூட இவங்கள்ட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 3500 மேக்னிக்கல் அவென்யூலாம் வந்து இந்த கடை வந்து இருக்குது. கூடுதலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னு சொன்னேன். இப்போ கனடாக்கும் நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. உங்களுடைய வீடுகளில் ஏதாவது கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் நடக்க போகணும்னு சொன்னால், அதுக்கு பூக்கள் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. மற்றது இப்போ மாலைகள் எல்லாம் உள்ளுக்கு காட்டப்படுது, அதுகளை உங்களுக்கு காட்டுறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். அதோட இங்கே பாருங்க, மாலைகள் எல்லாம் உள்ளுக்கு வந்து கட்டி வச்சிருக்கணும். நல்ல ஃப்ரெஷ், எல்லாம் நேச்சுரல் பூ, பிளாஸ்டிக் நினைக்கிறதில்ல. இங்கே பாருங்க பூக்கள் எல்லாம் பேக்கில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்க எடுத்துன்னு. ஓ தேங்காயும் இருக்கு என்ன. அப்போ நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. என்ன வீட்டில் குடி விடுதலோ, சாமத்திய வீடோ, கல்யாண வீடோ எல்லாத்துக்கும் நீங்கள் பூஜை சாமானும் இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பூஜை பொருட்களும் பூக்களை பாருங்க. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, எல்லா பூக்களும் இருக்குது. அதோட இப்போ குடிபுறுதல் நீங்கள் வீட்டை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சாமி படங்களும் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வாங்கும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது நிறக்கூட பொருட்கள் இங்கே பாருங்க. மற்ற விளக்குகள், திருநூறுகள் போட்டு வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. பூஜை பொருட்கள் அனைத்துமே இருக்குது. இந்த ஜஸ்மின் ஃப்ளோரிஸ்டில் உங்களுக்கு தேவையான சகல பூஜை பொருட்களும் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மாலைகள் மற்றும் மேலெல்லாம் பாருங்க, டெக்கரேஷனும் செய்து கொடுக்கணும். இவங்களை கண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க, நல்ல வண்ண வண்ண மாலைகள். அதோட உள்ளுக்கு மாலையும் காட்டினா பொக்கே எல்லாம் செய்திருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஒய்ஃபுக்கோ ஒரு கிஃப்டாக ஒரு பொக்கே கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் அது மாதிரி பொக்கே உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட காதலிக்கோ காதலனுக்கோ பொக்கேகள் கூட இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து பொக்கே வந்து செய்து தருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் சொல்லி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குயிக் சர்வீஸ் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. மற்றது இதில் பாருங்க, ஹேண்ட்மேட் இந்த பொம்மையை பாருங்க, இதெல்லாம் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். என்னடா எப்படி இருக்கு, வா அப்படியா அடிக்கணும் போல இருக்கு, அடிச்சா சப்பழிஞ்சு போயிடும். நல்லா தான் இருக்குண்ணே. அப்படியா
மற்றது இங்கே பாருங்க இந்த வெட்டிங்குக்கு ஆல்பம் மாதிரி இதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. நிறைய சேவைகள் இருக்குது. மங்களகரமான மங்கள நிகழ்வுகளுக்கு தேவையான எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. இந்த பாருங்க இந்த செடி பொம்மைன்னு அந்த பொம்மையை வந்து கீப் பண்ணி வச்சுருக்கணும். இப்படி கீப் பண்ணியும் தெரிவினோம். வாங்க இப்போ உள்ளுக்கு மாலை கட்டுப்படுது, பொக்கையும் செய்யப்படுது. மாலை எப்படி கட்டினோம்ன்றதை பார்ப்போம். வாங்க மாலை கட்டுறதை பார்க்கவும் கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் பார்க்க. அண்ணா வந்து இப்போ மாலை கட்டுறாரு. அண்ணா இது என்ன மாலை? ரோஜா பூ மாலை. பழைய வீட்டு கட்டுறா அது பெருசாக இருக்கும். குறிப்பாக இதை சொல்லணும், பூக்கடைக்கு வாரண்டாலே மல்லிகை பூ வாங்குறது தான் பெரிய விஷயம். கூடுதலாக இந்த மல்லிகை பூவை வச்சிருக்கவே இந்த வாசம் எங்கேயோ போடுது, மல்லிகை தோட்டத்துக்கே போடுது, அப்படி வாசமாக இருக்குது. பாருங்க மல்லிகை பூ எல்லாம் வந்து இங்கே வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பூக்கள் ஐட்டங்கள் பொக்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்ரிடே வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெட்டிங்குக்கு மாலை வேணும் இல்லைன்னு சொன்னால் டெக்கரேஷன் அப்படி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பெரிய வேலைன்னு சொன்னால் நீங்கள் 3 வீக்ஸுக்கு முன்னமே இவங்கள்ட்ட புக் பண்ணணும். புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இவங்க செய்து தருவாங்க. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இவங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். 3500 மேக்னிக்கல் அவென்யூவில் இருக்கிற ஜாஸ்மின் ஃப்ளோரிஸ்ட்டுக்கு வாங்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட பறக்கிற கேமராவை பறக்க விட போகிறோம். அந்த வியூவை இப்படி பார்க்க போகிறீங்க. மல்லிகை பூ இல்லாத பட்சத்தில் நீங்கள் முல்லை பூவும் வாங்கலாம். வீடியோ எடுத்தோன்னு நாங்கள் வீடியோ எடுத்தோன்னு கேட்க சின்ன ஒரு மாற்றம் என்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுது இன்றைக்கு. அப்படி இல்லை இப்போ சித்தாட அம்மா அக்கா என்ன எனக்கு அத்தை மல்லன் மோல்ல நிற்கணும். இப்போ வீட்டை ட்ரோப் பண்ணி போட்டு தான் இப்போ கேமரா எல்லாம் கடையில விட்டுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது, வேலை தொடரும். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. 24 மணி நாங்க இப்ப ஒரு புது பிசினஸ் ஒன்று செய்ய போறோம். என்ன சம்பவம் இருக்கு, திட்டம் பெறட்டும். என்ன திட்டம் பெறட்டும், பிளான் பண்ணி தான் செய்யணும். இப்ப மெல்வன் இந்த பக்கம் இருக்கு. மெல்வன் நேரம் போகுது, திருப்பி போடுங்க. யாழ்ப்பாணத்துக்கு போயிடல, யாழ்ப்பாணத்துக்கு போவேன், பிளாக் டிக்கெட்டை போவோம். அதான் இதுதான் புது கார். வீடியோ போட்டாச்சு. அடுத்த நாள் போட்டேன் சொன்ன மாதிரி. நல்லா இருக்குமே ஓட்டையா, சூப்பராக. எங்களோட தம்பி இவர் வந்து செல்ல பிள்ளை. எங்களுக்கு மேலே எங்களால் கீழே தான் எடுக்க முடியும் வீடியோ. மேலே எடுக்க முடியாத பட்சத்தில் எங்களோட தம்பி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன இப்போ தம்பியை வந்து மேலே அனுப்ப போகிறோம். வெயில் தான் குளிர் தான் ஒன்றும் செய்யல. அது இவருக்கு ஜக்கெட் எல்லாம் போட்டு தான் இருக்குது. அது சிறப்பாக போய் பறந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட போகிறேன், எல்லா வியூவே. சரியா? இப்போ பாருங்க, இதை மாதிரி உங்களுடைய நிறுவனங்கள் உங்களோட பிஸ்னஸை நாங்கள் ட்ரோன் ஷூட்டும் எடுத்து தருவோம். என்ன ஹை குவாலிட்டி வீடியோஸ், சும்மா வீடியோஸில் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. தம்பியை நாங்கள் இப்போ உள்ளுக்கு நின்று தான் பறக்க விட போகிறோம். தம்பி பறந்துட்டார். அப்படி இங்கே வந்து வாங்க, இந்த வியூ சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இனி நீங்கள் அப்படியே என்னத்தில் பார்க்கலாம்னு சொன்னால் எங்களோட வீடியோலேயே அப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்க.
எப்படி பிறக்கிறான்னு பார்த்தீங்களா தம்பி இந்த விளையாட்டை பாருங்க. இதான் மார்க்கமன் மெக்கானிக்கல் என்ன ஒன்றே காணலையே. ஏ ஓகே, நாங்கள் இப்போ எடுத்துட்டோம் ஆளை. இப்போ லேண்ட் பண்ண போகிற வழியில் பாருங்கோ. வாராண்டா சிங்கம், வாடா வாடா வீரா வீரா சூரா வீரா சூரா, வாங்கோ வாங்கோ. Landing right now, landing. Landing. Okay, வாங்க உள்ளுக்கு போவோம். இந்த மேலே என்ன குளிர் என்ன -4 நிற்கிங்க. ஆனால் மேலே போய் வந்து தலைவன் குளிர் இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ ஹீட்டாகும் தானே, இந்த பேட்ரி ஹீட்டாக அது தெரியல. ஒரு ஃபேன் தான் குளிருது. கட்டிக்காரன் தானே என்ன, உங்கள் மட்டும் போனோன்னு என்ன. ஓகே வேலை முடிந்து விட்டது. வெளிக்கிற போகிறோம், எல்லாத்தையும் வைக்கும். மேலே அண்டை கொடுக்கா விட்டு நாங்கள் இதில் ஒரு லைட் ஒன்று கலந்து விழுந்தோம். சிட்டியான கவலையாக போச்சு. இங்கே வேணும் இந்த லைட் எங்கேன்னே தெரியல. இந்த கிளாஸ் லைட் எரியும். கிளாஸ் இன்சூரன்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. வீடியோ வந்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஜிடிஎஸ் ஸ்கொயர் வாங்க போவோம். வாழ மின்னுக்கு கல்யாணம். பார்த்தீங்களா, கனடாவில் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். வீடியோ வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் வீட்டை போயிருந்து அதை எடிட் பண்ணுறதுன்றது சும்மா இல்லை. அதுவும் 2 மணி சொல்லும் எடிட் பண்ணி கேட்க. ஐயோ வெளியில் போனால் ஊபர் ஓடலாம், அதாலையும் காசு மேக் பண்ணலாம், அங்கே போகுமா இங்கே போகுமா அப்படியெல்லாம் திங்க் பண்ணும். பட் இருந்தாலுமே என்ன செய்கிறது, கொஞ்சம் கஷ்டப்படணும். ரெண்டாவதுக்காண்டி ஒன்றுமே செய்யறாது. வீடியோ எடிட் பண்ண தான் போகணும். ஆக்களை வச்சு எடிட் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு எங்களோட ஹாப்பிக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ண மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நாங்கள் எடிட் பண்ணுற மாதிரி வராது. அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் வாங்க காய்ச்சல் போவோம். என்ன இந்த காரில் போவோம். என்ன வாங்க. உண்மையாக இந்த ஸ்கார்பரோவில் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டைம் சேவ் பண்ணலாமே என்ன. ஆனால் எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. பட் ஆனால் எனக்கு இங்கே வந்து போகிறதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு ஏனோ தெரியாது ஸ்கார்பரோவில் இருக்க விருப்பம் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இந்த ஐடியாக்கள் பிஸ்னஸ் இன்னும் பிஸியாக வேறு மேபி மாறுறது தெரியலை. ஆனால் என்னென்னு சொல்கிறாங்க, அதில் எடுத்துனா 1 கிலோமீட்டரில் இந்த அடுத்த வீடா இதுக்கு கொஞ்சம் இடத்துக்கு சுற்றி வீடியோவில் செய்கிறோம் நாங்கள். எல்லோரும் புது வியாபாரங்கள் ஓப்பன் பண்ணணும். எங்களை கூப்பிட்டு விளம்பரம் படுத்தணும். கடவுளே முருகனை காட்டுங்க, முருகா கையை விட்டுறாத. ஓஹோ ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டோம் தான். ஒரு லெஃப்ட் 2 லெஃப்ட் எடுத்தால் சரி. ரைட் லெஃப்ட் ஜிடிஎஸ் கார் மால் வந்துட்டு அப்படி என்ன. நான் நேராக போய் போவோமே. வந்தாச்சு ஜிடிஎஸ் கார் மால் வந்தாச்சு. இது எவ்வளோ காலம் இந்த மால் இருக்குது? நான் வந்ததுலேருந்து இருக்கு 15 வருஷம் எனக்கு தெரியும். நிறைய காலமாக இருக்குமே. ஆனால் இதுக்கே இந்த மாலுக்கே வந்து நிறைய தமிழா கடை பிஸ்னஸ் இருக்குது. என்ன பழைய ஆக்கள்கிட்ட ஒரு புத்தா கடை எல்லாம் இருக்குது. அந்த அண்ணா சொல்கிற உதயன் பேப்பர் கூட அங்கே இருக்கான் அந்த கடையில். ஒவ்வொரு ஞாயிறும் சில்லங்காலேருந்து வரதான். இங்கே கனடாவுக்கு வந்தாலே சிம் தான் முக்கியமான. என்ன இந்த சிம்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் இருக்கிற ஜூ மொபைலுக்கு வாங்கும். ஏன்னா வந்தோடனே நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோனுக்கு சிம் வேணுமா இல்லை என்ன. அதுவும் இந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த நாட்டு சிம் வேணும். என்ன நான் இப்போ ஜூ மொபைலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஜூ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு தேவையான சகல சேவைகளும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இது வந்து ஜிடிஎஸ் ஸ்கொயர் மால்லாம் இருக்குது. பாருங்க, எல்லா ஃபோனோட கவர்களும் இருக்குது. மற்றது இங்கே வந்து உடனே குயிக் சர்வீஸும் வந்து செய்து தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட ஃபோன்லேருந்து அது டிஸ்பிளே எதுவும் போயிருந்தால் கூட இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஃபோன் பிளானுவல், மற்றது சிம் பிளானுவல் அப்படி எல்லாமே இருக்குது. நிறைய பேக்கேஜ் போகுது. ஸோ ஜூ மொபைலில் விசிட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் சம்மந்தப்பட்ட தேவை இருந்தால் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஜூ மொபைலில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போகுதான். என்னென்னு சொன்னால் $2000 வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுல யாரோ ஒரு ஆளுக்கு இருக்கலாம். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஃபோன் பிளான் எடுத்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சிம் பிளான் எடுத்தாலும் சரி, அடுத்தது வந்து டொப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பிளானை வந்து டொப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ரீலோட் போட்டிங்கன்னு சொன்னால், இந்த வருகிற மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னம் இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த 3ல் ஏதாவது ஒரு சர்வே வந்து எடுக்க உங்களோட பேர் விவரங்கள் இதுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சித்திரை வேடத்துக்கு ஒரு குழுக்கள் ஒன்று செய்ய போகிறாங்க. முதலாவது குழுக்களில் வர முதலாவது நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1000 வந்து கொடுக்க போகிறாங்க. 2வது குழுக்களில் வர 2வது நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 கொடுக்க போகிறாங்க. 3வது குழுக்களில் வர 3வது நபருக்கு $500 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது 3 பேருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. யார் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற
நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது உங்களோட லைனை டொப் பண்ண போகிறீங்களா இருந்தாலும், இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஒரு பிளான் எடுக்க போகிறீங்களா இருந்தாலும், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோன் பிளான் எடுக்க போகிறீங்களா இருந்தாலும் டக்குன்னு ஜூ மொபைலுக்கு வாங்க. GTA ஸ்கொயர் பண்ணலாம் இருக்குது. யார் அந்த $1000 வின் பண்ணினோம்ன்றதை நான் சித்திர வருஷத்துக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன. சரி, இப்போ நாங்கள் உங்களோட வேலையை முடிஞ்சுது, நாங்கள் போவோம் மஜிதா. ஓகே வாங்க போ. பேக் எடுக்கணும். வேலை முடிஞ்சது. ஸ்காப்ரோ அலுவல் டன். இனி போமன் பில் தான். ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்க வேண்டிய ஏதோ தெரியலை. 250 பாப்பா. சத்தியமாக இந்த 100 days சேலஞ்ச் தொடங்கின நாளில் இருந்து நான் இப்போ ஒரு 7:30 எழும்புறேன். இல்லைன்னு சொன்னால் 12-11 ஆகும். வெளியில் வேற 1 மணி 1:30 ஆகிடும். இன்றைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வேலை முடிஞ்சிட்டோம். என்ன எவ்வளோ டேயை சேவ் பண்ணுறோம் நாங்கள். உண்மையாக அரைவாசி நாள் நித்திரையிலே போயிட்டு. ஸோ இதுகள் எல்லாத்தையும் மாற்றுறக்காண்டி தான் நான் இந்த 100 days சேலஞ்ச் என்னையை நான் மாற்றணுமன்றதுக்காண்டி தான் நான் இப்போ மஜிஸ்டிக் மாலுக்குள்ளுக்கு வந்துட்டேன். முந்தி யாழ்ப்பாண சந்தி அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மோலே வித்தியாசமாக வந்துடுது. இப்போ சோலாவில் அவ கூட வாங்கினாங்க. இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் வந்து இதை போட்டிருந்தவங்க. என்ன நார்மலாக வாங்குறேன்னா $10, இன்றைக்கி 6.9 7 ஆல்மோஸ்ட் $7 என்ன. அவங்க சித்தா குடிச்சு சொல்லுங்க அப்படி இருக்காண்டு. நல்லா ட்ரோல் அப் டு வின். இப்போ ட்ரோல் பண்ணி பார்ப்போம். இது விடிய வாங்கின கோபி மறந்து. ஏ அது ஓகே. வின். ஓ மை காட், வின் 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 வின். ஹாஃபி வின் பண்ணியிருக்கிறான். நேரம் இப்போ இங்கே பாருங்க 3:26 ஆகிட்டுது. இதுக்கு மேலே 2 ட்ராஃபிக் ஆகிடும். ஸோ சித்தா நன்றி எங்களோட மினக்கட்டதுக்கு. இந்த டே ஃபுல்லாக எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு ஆகினோம். ஓகே, இப்போ நாங்கள் சித்தான காரை எடுத்துகிட்டு சித்தா அப்படியே வீட்டை போகிறேன். நான் அப்படியே போகிறவனுக்கு ரக்க போகிறேன் காரை. நாளை சந்திப்போம் என்ன. வீட்டை வரத்தான் வேணும். வாரண்டு லேப்டாப்போடையே வாரனே நீ என்ன. ஏ எல்லாம் லக்கேஜோட வரட்டும். எது வசதி? எல்லாம் ஓகே. எல்லா வசதியும் இருக்கு. ஒரு நாள் வந்து நிற்க போகிறோம் ஸ்காப்ரோட. எத்தனை நாள் நிற்க? ஓகே 3 நாள் நிற்கட்டேன். எத்தனை நாள் நிற்கிறேன்? உண்மையாவா? சரி ஓகே. நல்ல ஒரு பிஸியாக ஆகிட்டு பிஸி நாள் அவருக்கு செட் பண்ணிட்டு வரோம் என்ன. ஓகே நன்றிகள். ஜோசுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி நாளைக்கு நீங்கள் எங்கே வர போகிறீங்க? ஓகே ஓகே என்ன பாய் சந்திப்போம். சரி சித்தாவை இறக்கியாச்சு. இப்போ எங்களுடைய பயணம் போமம்பில் நோக்கி ஆரம்பிக்குது. சரி மக்களே, வீட்டை வந்தாச்சு. 4:30 தான் வீட்டை வந்திருக்கேன். பார்த்தீங்களா எத்தனை மணத்தியால பயணம். 4:07 வந்தேனா. ஓகே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துட்டு போட்டு என்ன சித்தம். வந்தாச்சு. நேரம் இப்போ 7:19 ஆகிட்டுது. இப்போ எடிட்டிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன செய்யறது, ஒரே எடிட்டிங். நாங்கள் ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கிறோம். தம்பியோட பர்த்டேக்கு வாங்கினேன். தம்பியோட பர்த்டேக்கு கிஃப்ட்.